வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இஸ்லாம் அல்லாத 90 வழிபாட்டு தலங்களுக்கு பிரதமர் வழங்கிய 3.17 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி துணை அமைச்சர் ரமணன் எடுத்து வழங்கினார். நாடு முழுவதும் உள்ள இந்திய வழிபாட்டு தலங்களின் மேம்பாட்டுக்காக வணக்கம் மடானி எனும் திட்டத்தின் வாயிலாக நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி இன்று டிசம்பர் 22ஆம் நாள் காலை 11 மணி அளவில் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கலா மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பிரதிநிதித்து தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கலந்து கொண்டு நிதி உதவியை எடுத்து வழங்கினார். வணக்கம் மடானி திட்டத்தின் வாயிலாக பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டில் இருந்து 3.17 மில்லியன் ரிங்கிட் 88 இந்து கோயில்களுக்கும் 2 கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் யங் பர்பஹாக்யா துணை அமைச்சர் ரமணனின் அரசியல் செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன், அமைச்சின் சட்ட ஆலோசகர் மன்கிரஞ்சிட் கா மெஹிண்டர் சிங், சுங்காய் சிப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன், சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி குணராஜ், பஹாண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். இந்த வணக்கம் மடானி இனிஷியேட்டிவ் வச்சுட்டு நம்மள இந்த வருஷம் மட்டும் 10,000 பக்கோல் மக்கான நாட்டு பூரா நம்மள கொடுத்துருக்கோம். தீபாவளிக்கு நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பின்னாங்கில், கிடாலு, கேகேபியில், ஸ்லாங்கோவில், சுங்காய் பக்காவில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த நிதி உதவி மடானி அரசாங்கத்தின் இந்திய சமூகத்தின் மீதான அக்கறையை வெளிப்படுத்துகிறது. இதற்கு முன்பு தொழில் முனைவோர்களுக்கான திட்டங்களும் தீபாவளியின் போது 10,600 B40 குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குதல் போன்ற வெற்றிகரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வரிசையில் தற்போது வழிபாட்டு தலங்களில் கவனம் செலுத்துவது இந்திய சமூகத்தின் சமய கலாச்சார மையங்களாக அவற்றின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கிறது இந்த மடானி அரசு என ரமணன் குறிப்பிட்டார். பிரதமர் இந்திய வழிபாட்டு தலங்களுக்கான நிதி உதவி விண்ணப்பத்தை உடனடியாக அங்கீகரித்தார். இது நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் மடானி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. இந்த நிதி ஒதுக்கீடு சமூகத்தின் சமய கலாச்சார தேவைகளுக்கு எடுக்கப்பட்ட ஒரு உறுதியான நடவடிக்கையை குறிக்கிறது என்றார். கடந்த ஏப்ரல் 2024 தொடங்கப்பட்ட வணக்கம் மடானி திட்டம் இந்திய சமூகத்திற்கு தகவல்களை வழங்குதல், அவர்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்தல், அவர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளத்தை வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் சமூகத்துடன் ஈடுபடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குடியிருப்பாளர்கள், தொழில் முனைவோர்களுடனான கலந்துரையாடல்கள், தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தமதுரையில் குறிப்பிட்டார். நான் ஒரு சத்தியம் கொடுக்குறேன். இன்னும் நிறைய அந்த அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா இன்னும் கூட கேட்போம். இதனிடையே இந்த நிதியை பெற்றுக்கொண்ட கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ ரமணன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இதர மக்கள் தலைவர்கள் ஆகியோருக்கு தங்களின் நன்றியை புலப்படுத்திக் கொண்டனர். கிடைக்கப்பெற்ற உதவி நிதியை கொண்டு கோயில் மேம்பாட்டுக்கும் சமய சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதிலும் முழு முனைப்பு காட்டவிருப்பதாக தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் 6,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணி விலகியதை கவனத்தில் கொண்டுள்ளது சுகாதார அமைச்சு. இதில் நிரந்தர வேலைக்கு மாறுவதற்காக பணி விலகிய ஒப்பந்த மருத்துவர்களும் கல்வித்துறைக்கு சென்ற மருத்துவர்களும் அடங்குவர். சுகாதார அமைச்சில் ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதை அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்நிலை ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்றும் மருத்துவர்கள் தனியார் துறைக்கு இடம்பெயர்வதை தடுக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார். பொது சேவை துறையில் மருத்துவர்களை தக்க வைக்க பல உக்திகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ரகான் KKM முன்னெடுப்பின் மூலம் சிறந்த ஊதியமும் மேம்படுத்தப்பட்ட வசதிகளும் வழங்கப்படும். ஊதிய உயர்வு, நெகிழ்வான வேலை நேரம் போன்ற குறுகிய கால நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். வேலையிலும் வாழ்க்கையிலும் சமநிலையை மேம்படுத்த அமைச்சு உறுதி பூண்டுள்ளது என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஸ்ரீமஞ்சோங் மருத்துவமனையில் ஊழியர்கள் பற்றாக்குறை குறித்து முக்கியமான பிரிவுகளுக்கு அதிக மருத்துவர்கள் விநியோகிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் இந்த சவால் உள்ளது என்றும் இதனை சமாளிக்க அமைச்சு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சுகாதார சேவை ஆணையத்தை நிறுவுவதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்.
புதிதாக நடப்புக்கு வந்த SSPA எனப்படும் பொது சேவை ஊதிய முறையின் கீழ் இறுதி சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய விகிதங்களை சரி செய்வது 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். இந்த அறிவிப்பு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினால் வெளியிடப்பட்டது. இந்த சரி செய்தல் ஓய்வூதியதாரர்களின் கவலைகளை குறைக்கும் என்று அரசு தனியார் துறை பணி ஓய்வு பெற்றவர்கள் சங்கமான பஜாஸ்மாவின் தலைவர் டத்தோ அசீமுடா கருத்துரைத்துள்ளார். 4 முதல் 8 விழுக்காடு வரை ஓய்வூதியத்திற்கான மறுசீரமைப்பு இருக்கும். நிர்வாக பிரிவினருக்கு 8 விழுக்காடு உயர்வும், உயர் நிர்வாகத்திற்கு 4 விழுக்காடு உயர்வும் இருக்கும். 2012 ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியம் 8 விழுக்காடு உயர்வு அடிப்படையில் கணக்கிடப்படும். இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் தொகை பெறுவார்கள். எடுத்துக்காட்டாக, முன்பு 2000 ரிங்கிட் பெற்றவர் இப்போது 2200 ரிங்கிட் பெறுவார் என டத்தோ அசீமுடா சுட்டிக்காட்டினார். ஓய்வூதியதாரர்களின் நலனை காக்கும் முயற்சியில் PKKP எனப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கான சிறப்பு வெகுமதி தொடர்ந்து வழங்கப்படும் என்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. இந்த முடிவு கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வடக்கு ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஜகார்த்தா வேர்ஹவுஸ் ப்ராஜெக்ட் இசை நிகழ்ச்சியில் மலேசிய குடிமக்களை மிரட்டியதாக சந்தேகிக்கப்படும் 18 இந்தோனேசிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மெட்ரோ ஜயா மாவட்டம், மெட்ரோ மத்திய ஜகார்த்தா மாவட்டம், கமாயோரான் காவல் நிலையம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள். பல புகார்களை அடுத்து தொழில்முறை பாதுகாப்பு பிரிவினர் இவர்களை விசாரணைக்காக தடுத்து வைத்துள்ளனர். இதனை பொது தகவல் பிரிவின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் த்ருனோயுடோ விஷ்ணு அண்டேக் உறுதிப்படுத்தினார். மலேசிய குடிமக்கள் கட்டாய சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், கடப்பிதழை காட்டும்படி கேட்கப்பட்டதாகவும், போதைப்பொருள் பரிசோதனை எதிர்மறையாக இருந்தும் பணம் செலுத்தும்படி கேட்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. 3 நாள் DWP இசை நிகழ்ச்சி கடந்த டிசம்பர் 15ஆம் நாளன்று முடிவடைந்தது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த இசை நிகழ்ச்சி ஆசியாவின் மிகப்பெரிய மின்னணு இசை விழாக்களில் ஒன்றாகும். 2025-2026 கல்வியாண்டு முதல் படிவம் 6 மாணவர்களுக்கும் 150 ரிங்கிட் பள்ளி உதவி நிதி வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அறிவித்துள்ளார். இந்த உதவி பெற்றோர்களின் நிதிச் சுமையை குறைக்கும் நோக்கத்தில் மடானி அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது என்றார். இந்த விரிவாக்கத்தால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்றும், சுமார் 15 மில்லியன் ரிங்கிட் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது படிவம் 6 மாணவர்கள் பிப்ரவரி 2025 இந்த உதவி நிதியை பெறுவார்கள். புதிய மாணவர்கள் ஜூலை 2025 பெறுவார்கள் என்றார். கோலலங்காட் வட்டாரத்தில் அமைந்துள்ள தும்போ தோட்ட தமிழ் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கல்வி அமைச்சு அனைத்து வகையான பள்ளிகளிலும் கல்விக்கான அணுகலை மேம்படுத்துவதில் உறுதி பூண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். தொழில்நுட்பம், தொழிற்கல்வி, படிவம் 6 கல்வியை விரிவுபடுத்துவதும் இதில் அடங்கும். விழாவில் மாணவர்களுக்கு டேப்லெட் கருவிகளும் நன்கொடைகளும் வழங்கப்பட்டன. கடந்த டிசம்பர் 15 வரை ஆன்லைன் கொள்முதல் மோசடிகளால் சுமார் 62 மில்லியன் ரிங்கிட் இழப்பு பதிவாகியுள்ளது. வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப், மின்னியல் வணிக தளங்களின் அதிகரிப்பு காரணமாக இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். முகநூல் விளம்பரங்கள் மூலம் 3457 மோசடி வழக்குகளும், புலனம் வாயிலாக விளம்பரங்கள் தொடர்பில் 1168 வழக்குகளும் பதிவாகியுள்ளன. டிக்டாக், டெலிகிராம் செயலிகள் முறையே 800,771 வழக்குகளை பதிவு செய்துள்ளன. மொத்தமாக 6,909 மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன என ரம்லி தகவல் அளித்தார். ஆன்லைனில் வாங்குபவர்கள் மோசடியில் சிக்காமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். முதலீட்டு மோசடிகளில் டெலிகிராம் முக்கிய ஊடகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முகநூலும் புலனமும் உள்ளன. நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாத உள்ளடக்கத்தின் மிகுதி ஆபத்தான அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. எனவே இதுபோன்ற செயலிகளை பயன்படுத்தும் போது மக்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு ரம்லி அறிவுறுத்தினார்.
சட்டத்துறை அலுவலகத்தின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வழக்கறிஞரை நாடாளுமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்று முன்னாள் சட்ட அமைச்சர் ஜைட் இப்ராஹிம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். யுனைடெட் கிங்டமை பின்பற்றி அரசு வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார். பிரதமர் அன்வாரின் முந்தைய அறிக்கையை தொடர்ந்து இந்த கருத்தினை அவர் வெளியிட்டுள்ளார். 2018 பொதுத் தேர்தலுக்கு பிறகு சில வழக்குகள் குறைபாடுடையதாகவும் அவசரமாக உருவாக்கப்பட்டதாகவும் பிரதமர் அன்வார் கூறியிருந்தார். இதன் காரணமாக முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் அதிகம் பாதிக்கப்பட்டார் என்றும் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க முறைமை மாற்றங்கள் தேவை என்றும் சைட் குறிப்பிட்டார். சட்டத்துறை அலுவலகம் அரசு வழக்கறிஞர் துறையில் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் சட்டத்துறையும் நீதித்துறையும் பிரிக்கப்பட வேண்டும் என்றும் ஜைட் வலியுறுத்தினார். சட்டத்துறைக்கும் அரசு வழக்கறிஞருக்கும் இடையிலான செயல்பாடுகளை பிரிப்பதற்கான முன்மொழிவை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆவணம் அடுத்த ஆண்டின் மத்தியில் தயாராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.